எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. கும்பமேளாவை குதூகலிக்க வச்ச அந்த பொண்ணுங்க யாரு? மோனாலிசா. இப்போ சிறகடிச்சு வர்றாங்க சினிமாவையும் கலக்கிறதுக்கு. பாலிவுட்டில் அவங்களுக்கு படம் புக் ஆயிடுச்சுங்க. இயக்குனர் சனோஜ் மிஸ்ராங்கிறவர் தன்னுடைய டைரி ஆஃப் மணிப்பூருங்கிற படத்தில் நடிக்க இந்த பொண்ணை புக் பண்ணியிருக்காருங்க. அந்த கதை மணிப்பூரில் நடந்த நிஜ சம்பவம் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. மகேஸ்வரில் மத்திய பிரதேசத்தில் இருக்க மகேஸ்வருங்கிற ஊரில் உள்ள அந்த மோனாலிசாவோட வீட்டுக்கு டைரக்டர் நேராக போய் அவங்க அண்ணன், அவங்க அம்மா, அவங்க அப்பாட்டெலாம் பேசிட்டு இந்த பொண்ணை படத்துக்கு புக் பண்ணியிருக்காரு. அதோட இந்த பொண்ணு சொல்லிட்டு வந்திருக்காரு, படம் வெற்றி பெற நல்ல விதமாக உழைக்கணும், நல்லா உழைச்சி படத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மோனாலிசாட்ட சொல்லியிருக்காருங்க. படப்பிடிப்பு பிப்ரவரியில் துவங்குது. பிப்ரவரியில் துவங்கி மார்ச் அல்லது ஏப்ரலில் படம் முடிஞ்சிடும். மார்ச் அல்லது ஏப்ரலில் படம் முடிஞ்சிடுங்க. இந்த படத்துக்கு பட்ஜெட் 20 கோடி ரூபாங்க. அதில் இந்த மோனாலிசாவுக்கு, இந்த முதல் படம் தான் மோனாலிசாவுக்கு, இது எவ்வளோ தெரியுமாங்க சம்பளம்? 21 லட்சம் ரூபாங்க. இது பாசி மணி ஊசி மாலைகளாக விற்கிற பொண்ணு கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கல. அந்த கும்பமேளாவில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அதை வச்சு தான் இப்போ இந்த இயக்குனர் புக் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே மாதிரிங்க இது அந்த அங்குள்ள வடநாட்டு பொண்ணுங்க மாதிரி லிப்ஸ்டிக்கு, மை, அது இதுன்னு போட்டு அந்த 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 மேக்கப்லாம் கிடையாது. இது இயற்கையாகவே ஒரு மினுமின்னு அழகாக இருக்குங்க. முடி தலையெல்லாம் சீவாமல் விட்டா கூட அந்த பரட்ட தலையில் கூட அது முடியெல்லாம் அழகாக இருக்கும். யதார்த்தமான அழகுங்க. அதனால தான் இந்த பொண்ணை எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. சரி, இப்போ கும்பமேளாவில் ஒரு கலக்குச்சு. அதே மாதிரி அந்த பாலிவுட் திரைப்படத்தையும் ஒரு கலக்கும்னு எதிர்பார்க்கலாம் அல்லங்களா? சரிங்க, நன்றி. வேறொரு நல்ல கதையோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.